வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது நிஃப்டி 50. இதோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ப்ளூ கலர்ல இருக்கிறது சப்போர்ட் லெவல் 4, 5, 6 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சுன்னா ரெசிஸ்டன்ட் லெவல் 3வது லெவல் வரைக்கும் போகும், அல்லது கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சதுன்னா 3வது சப்போர்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் லெவல் 3ஐயும் நமக்கு இங்கே பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்ததுனால அரை மணி நேர கேண்டில் ஸ்டிக்கோட ஓப்பன், ஹை, க்ளோஸ், லோ ப்ரைஸை வச்சு நம்ம இந்த S4, S5, S6 கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த கால்குலேட் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மேலும் இப்போ நமக்கு ஓப்பனிங் பார்த்தோம்னா 23,341ல் ஓப்பன் ஆச்சு. அதாவது சப்போர்ட் லெவல் 2ல் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு மேல் நோக்கி நகர்ந்து பைவட் பாயிண்ட் ஜோன்ல நமக்கு எக்ஸிட் பண்ணலை. எக்ஸிட் பண்ணாம பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப என்ன ஆயிடுச்சு, கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சு தொடர்ந்து 1வது லெவல் மற்றும் 2வது சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி 3வது சப்போர்ட் லெவல்ல நமக்கு இங்கே டச் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சு S4 லெவலையும் டச் பண்ணி நமக்கு S5 லெவலையும் டச் பண்ணியிருக்கிறத இங்க பார்க்க முடியுது. கடைசியில நமக்கு இந்த S4 லெவலுக்கும் S5 லெவலுக்கும் நடுவுலயே ட்ரேட் ஆகி கடைசியில நமக்கு சப்போர்ட் லெவல் 4 ஜோன்ல 23,165ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் இப்ப இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து இந்த இடம் தொடர்ந்து நமக்கு இறக்கத்தை கொடுத்துச்சு. இந்த சப்போர்ட் நீங்க ஜோனை எக்ஸிட் பண்ணுதான்னு நீங்க செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகாமலே நமக்கு மார்க்கெட் திரும்ப வந்திருக்கு. அப்போ நம்மளோட இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இந்த இடத்துல நமக்கு இங்க ஹெல்ப் பண்ணி இருக்கிறத நீங்க நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகாதனால நம்ம அடுத்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். அப்ப அது இதுக்கு நல்ல ஒரு கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட்டை லாஸ் இல்லாமலே எடுத்திருக்க அதிக வாய்ப்பு உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது 1 hour சார்ட். 1 hour சார்ட்ல ஸ்விங் ட்ரேடிங்கான அனலைசிஸ். இப்போ இந்த 2 பாக்ஸை ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்த்துருப்பீங்க. முதல் பாக்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 2வது பாக்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆயிருக்கு. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தோம் என்ட்ரி ஆகுது நமக்கு மார்க்கெட் தொடர்ந்து இதே மாதிரி நகர்ந்துச்சுன்னா நமக்கு 23,000ஐயும் பிரேக் அவுட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு இப்போ 23,165ல க்ளோஸ் ஆயிருக்கு. லோ பிரைஸ் பார்த்தோம்னா 23,136 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. நமக்கு என்னன்னா 23,000 பிரேக் அவுட் பண்ணல. இந்த சப்போர்ட் லெவலை செக் பண்ணும் பொழுது 23,400 நமக்கு தாண்டிடுச்சு. தாண்டி அடுத்து 23,250ஐயும் நமக்கு வந்து கடந்து 23,136 தான் லோ லெவலு. ஆனா நமக்கு இந்த லெவல் நம்ம ரீச் ஆகல. க்ளோஸ் ஆகும் பொழுது 165, அதாவது இந்த 2 லெவலுக்கும் நடுவுல தான் நமக்கு இப்ப நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ சப்போர்ட் லெவல்ல தான் நமக்கு இன்னும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஹை லெவல்ல அதாவது 23,565 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. நமக்கு ஆரம்பத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை நோக்கி நமக்கு நகர்ந்துச்சு. ஆனா மார்க்கெட் உடனே நமக்கு இங்க 3 சப்போர்ட் லெவலையும் ரீச் பண்ற லெவலுக்கு மார்க்கெட் வந்து நமக்கு இறங்கும் முகத்துல தான் இன்னைக்கு இருந்தது. அடுத்து நாம 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்க்க போறோம். இப்போ 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல நமக்கு பார்த்தோம்னா இங்க ஒரு லோ லெவல் வந்து ஹை இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஹை அதிக லெவல்ல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து
போன வாரத்தோட லோ லெவல் அளவுக்கு நமக்கு இங்க ரீச் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் முதல் லெவல்ல நல்ல ஒரு இறக்கத்தை பார்க்க முடியுது. இந்த இடத்துல செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இரண்டாவதுல பார்த்தோம்னா நமக்கு மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ரெட் சிக்னல் தான். செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல இருக்கு. ஆனா முடியும் தருவாயில பையரோட டாமினேஷனும் நமக்கு இங்க அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 51,178, அதாவது சப்போர்ட் லெவல் 2க்கும் சப்போர்ட் லெவல் 1க்கும் நடுவுல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒரு ஏற்றத்தை சந்திச்சு பைவட் பாயிண்ட் ஜோன்ல நமக்கு இங்க திரும்ப இறக்கத்தை சந்திச்சு சப்போர்ட் லெவல் 1ஐயும் பிரேக் பண்ணி திரும்ப சப்போர்ட் லெவல் 2ஐயும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிருச்சு. அடுத்து மூணாவது சப்போர்ட் லெவலையும் டச் பண்ணிருச்சு. ஆனா இங்க நமக்கு ஜோன்ல பார்த்தோம்னா எக்ஸிட் ஆகல. அதனாலதான் நம்ம அடுத்து S4, S5, S6 கண்டுபிடிக்கல. இந்த ஜோன்லயே நமக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகி 50,827ல நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நீங்க பார்க்க போறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல ஸ்விங் ட்ரேடிங்கான அனலைசிஸ். இதுல நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். ஹை லெவல் 51,683 நமக்கு இந்த லெவல் ரீச் ஆகல. லோ லெவல் 50,742 நமக்கு இங்க 50,300ஐயும் பிரேக் அவுட் பண்ணி 51,000ஐயும் பிரேக் அவுட் பண்ணி 50,800ஐயும் நமக்கு இங்க பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. 3 சப்போர்ட் லெவலும் இங்க நமக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. மேலும் இந்த பாக்ஸ் நீங்க ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்த்திருப்பீங்க. இந்த பாக்ஸ்குள்ள தான் பேங்க் நிஃப்டி அடுத்த ட்ரேட் ஆகும் நமக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கீழே லைன்ல டச் ஆயிருக்கு. எப்பயும் லைன்ல டச் ஆச்சுன்னா அடுத்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரும். மேலும் இந்த இடத்துல நம்ம ஏன் இந்த கிராஸ் லைன் வச்சு பார்த்திருக்கோம்னா இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். அதாவது 50,650 நமக்கு இன்னும் இப்போ வந்து லோ பாயிண்ட் பார்த்தோம்னா 50,742 நமக்கு இன்னும் ஒரு 100 பாயிண்ட்கள் இறங்குச்சுன்னா நம்மளோட இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்ல அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து இறங்க ஆரம்பிச்சதுன்னா திரும்பவும் நமக்கு 49,000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். இப்போ இந்த 50,650 வரைக்கும் அடுத்த மார்க்கெட் மூவ் ஆக போகுதா இல்ல இந்த பாக்ஸோட லைனை டச் பண்ணதுனால திரும்பவும் மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்து 52,000 நோக்கி நகருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட். இதுலயும் பார்த்தோம்னா நமக்கு இங்க நீங்க சேனல் இப்ப பாத்தீங்கன்னா டவுன்ல போறத பார்க்க முடியுது. இது வரைக்கும் நமக்கு ஒரு ஏத்தத்தை கொடுத்துச்சு. இப்போ ஒரு இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. மேலும் இந்த இறக்கம் வந்து பார்த்தோம்னா முதல் பாதியில ரொம்ப அதிக லெவல்லே இருந்தது. செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்ல நமக்கு முதல் பாதியில இருந்தது. இரண்டாவது பாதி நமக்கு ஒரு 5% கூட மூவ்மெண்ட் இல்லை. ஆனாலும் செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.